Good morning, students. I am MRK. Today, Max class plus 2, chapter 2, complex number, exercise 2.6. Second question. Given என்ன கொடுத்திருக்கோம்னா, if z is equal to x plus iy is a complex number such that imaginary part of 2z plus 1 by iz plus 1 equal to 0, so that the locus of z is 2x square plus 2y square plus is x minus 2y is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்கு. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஓல்டு சம் தான் இது. அப்போ கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நிதானமாக செஞ்சு கொண்டு வாங்க, சரிங்களா? ஒன்றும் இல்லை, பொறுமையாக நிதானமாக செய்யலாம். அதை டீச்சர்ஸை பொறுத்து இந்த சில சம்லாம் வந்து மாறும். அது உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் புரியுதோ அப்படின்றத பார்த்து நீங்கள் தகுந்தாப்பில் செஞ்சுக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிசல்ட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு கொடுத்ததை நான் எடுத்துட்டு இந்த பார்ட்டுக்கு வர்றேன். இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z plus 1 whole divided by iz plus 1 equal to 0 அப்படின்னு எழுதிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட்டுக்கு போல் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அப்போ 2 into எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 1 டிவைடட் பை ஐ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இசட்டுக்கு போல் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மல்டிப்ளை பண்ணணும், 2 உள்ள இன்டீரியராக கொண்டு போகணும். அப்போ இமேஜினரி பார்ட் ஆஃப் எழுதிக்கிட்டே வரணும், 2x ப்ளஸ் 2y அப்படின்னு எழுதணும். அடுத்து ப்ளஸ் 1 அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், கீழே டினாமினேட்டரில் xi அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து எழுத கவனமாக எழுதணும், i இன்ட்டு ஐ ஸ்கொயர் மைனஸ் 1. நாத்தில் வச்சுக்கோங்க, மைண்டில் வச்சுக்க எப்பயுமே. இதுதான் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் ஆரம்பிக்கும். i ஸ்கொயர் மைனஸ் 1 i பவர் 4 ப்ளஸ் 1. அப்போ ஸோ இங்கே i ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு சொல்லல மைனஸ் ஒய் அப்படின்னு வந்துடும். அடுத்து ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அரேஞ்ச் பண்ண போகிறேன். இமேஜினரி பார்ட் ஆஃப் அரேஞ்ச் பண்ணால் ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் வரணும். 2x ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராக்கெட். அடுத்து ப்ளஸ் இமேஜினரி 2y அப்படி. நெக்ஸ்ட்டு கீழே டினாமினேட்டரில் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 அப்படின்றது இல்லை 1 மைனஸ் ஒய்ன்னு எழுதிக்கலாம், தப்பு இல்லை. ப்ளஸ்ஸு xi அப்படின்றதான் இதனுடைய இது காம்ப்ளெக்ஸ் ஃபார்மு ஈக்குவல் டு 0 a ப்ளஸ் ஐபி ஃபார்மில் மாற்றிருக்கேன், ரியல் இமேஜினரி. இப்போ கீழே உள்ளதுக்கு கான்ஜுகேட் எடுத்து கணக்கை மூவ் பண்ணணும். 2x ப்ளஸ் 1 ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிடு அப்படியே, ப்ளஸ் 2yi ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் ஒய் ப்ளஸ் xi இன்ட்டு கீழே உள்ள டினாமினேட்டருக்கு நடுவில் இந்த இடத்துல பார்த்துக்க, இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி சைனை சேஞ்ச் பண்ணு. 1 மைனஸ் ஒய் மைனஸ் xi ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் ஒய் மைனஸ் xi. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஈக்குவல் டு 0. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்கிறணும். இமேஜினரி பார்ட் நான் இப்போ இமேஜினரி பார்ட்டே கலெக்ட் பண்ணிடுறேன் டேரெக்டாகவே அவன்கிட்ட சொல்லி. அதனால் இதோட எழுத வேண்டியதில்லை. இமேஜினரி பார்ட்டை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த ஐஎம்ன்றதை விட்டுறணும், இமேஜினரி பார்ட் அப்படின்றத விட்டுறணும். சரி, இந்த ஃபஸ்ட்டு ஒன்றை எடுத்து இந்த 2x ப்ளஸ் 1 எடுத்து இந்த 1 மைனஸ் ஐயோட மல்டிப்ளை பண்ணால் இதுவும் ரியல் பார்ட்டு. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது ரியல் பார்ட். இது நமக்கு வந்து தேவையில்லை இப்போ, ஏன்னா நமக்கு தேவையானது என்னது, இமேஜினரி பார்ட். ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து இந்த 2x ப்ளஸ் 1 எடுத்து செகண்ட் டேர்மில் இங்கே பண்ணையில் ஐயோடு சேர்ந்து வருது பாரு, 2x ப்ளஸ் 1 xi மைனஸ் சேர்ந்து வரும்ல. அப்போ ஐ வரனால இது இமேஜினரி பார்ட். அப்போ நம்மளுக்கு தேவை. அப்போ நீ கரெக்டாக எழுதணும், மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2x ப்ளஸ் 1. இதுதான் இமேஜினரி பார்ட்டு ஃபஸ்ட்டில் உள்ளது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இங்கே இந்த செகண்ட் டேர்மு இந்த இதில் ஃபஸ்ட் டேர்ம் பண்ணையில் இதுலேயும் ஐ வந்துடும் பாரு, 2y இன்ட்டு ஒய் மைனஸ் 1 மைனஸ் ஒய் ப்ளஸ் 2y இன்ட்டு 1 மைனஸ் ஒய் அப்படின்னு வந்துருச்சு பாரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட், குட். அடுத்து இந்த லாஸ்ட்டு பண்ணோம்னா செகண்ட் பண்ணோம்னா ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் மைனஸ் 1. ஒரு இமேஜினரி பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ரியல் பார்ட்டாக மாறிடும்.
அதாவது ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் -1 -1ன்றது ரியல் பார்ட்டு தான். நீங்கள் வந்து மைனஸ் நம்பர் வச்சோ ப்ளஸ் நம்பர் வச்சோ ரியல் இமேஜினரி சொல்லாதீங்க. பாசிட்டிவ் நம்பராக இருந்தாலும் சரி நெகட்டிவ் நம்பராக இருந்தாலும் சரி ரியல் நம்பர்ஸ் தான். ஐ எங்கே வந்து சேர்ந்து வருதோ அந்த இடம் தான் இமேஜினரி, அதை புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ரைட். இப்போ கீழே டினாமினேட்டரில் a + b × a - bன்னு இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம ஃபார்முலா போட்டோம்னா a + b × a - bன்னு இருக்குது. அதுக்கு நீ ஃபார்முலா போட்டால் என்ன எழுதலாம் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சுட்டு நிதானமாக எழுது. அல்ஜிப்ரா ஐடென்டிட்டிஸில் வந்து a + b × a - b அப்படின்னா a² - b². ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் நம்மளே பொறுத்த மட்டும் இது காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது வந்து என்னது? காம்ப்ளெக்ஸ் நம்பர். நம்மளை பொறுத்த மட்டும் இது காம்ப்ளெக்ஸ் நம்பரு. அப்போ எழுதையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும். என்ன எழுதணும் அப்படின்னா a + ib இன்ட்டு a - ib அப்படின்னா நம்ம எழுத வேண்டியது a² + b² எழுதணும். அப்போ இங்கே ஏக்கு என்ன இருக்குது அப்படின்னு பாரு. =0. ஏக்கு என்ன இருக்குன்னா 1 - y² இருக்குது. ப்ளஸ் பிக்கு என்ன இருக்குன்னா ஐயை விட்டுட்டு தான் எழுதணும், x² இருக்குது. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் அந்த டினாமினேட்டர் 0 ஆயிரும். அப்போ நியூமரேட்டர் மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சரில் கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நியூமரேட்டரில் -x × 2x + 1 வெரி குட் ப்ளஸ் 2y × 1 - y =0. உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா பார்த்துக்கோ -2x² - x ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் 2y -2y² =0. மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு 2x² வந்துடும், நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2y² வந்துடும், நெக்ஸ்ட்டு எக்ஸை எழுதணும், நெக்ஸ்ட்டு ஒய்யை எழுதணும் =0. இப்போ ஆன்சரை கம்பேர் பண்ணி பாரு. 2x² 2y² ப்ளஸ் x - 2y ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே ஸ்டூடெண்ட், குட். இதுதான் 5 மார்க் கணக்கு. வெரி இம்பார்ட்டன்ஸும் பார்த்து நிதானமாக செய்யணும். இசட்டுக்கு போல் x + i கொடுத்து நமக்கு தேவையானது என்னென்னா இமேஜினரி பார்ட்டை கலெக்ட் பண்ணி கொண்டு வரணும். இந்த இமேஜினரி பார்ட் கலெக்ட் பண்ணதுடன் நாம் திருப்பி இமேஜினரி பார்ட் அந்த ஐஎம்ஐ எழுதக்கூடாது. எனக்குள்ள பசங்க ஐஎம்னு எழுதுவாங்க, இந்த இடத்துல எழுதக்கூடாது. இந்த இடத்துல எழுதக்கூடாது. எதுனா தப்பு போட்டுருவாங்க. நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம்ல இமேஜினரியா, அப்போ எழுதக்கூடாது. ரியல் பார்ட்னா ரியல் பார்ட்டை கலெக்ட் பண்ணி எழுதணும். ஆர்குமெண்ட்னு ஒன்று இருக்குது, அது தனி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ.